வணக்கம். உங்களை பரிமள செல்வி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ரீசண்டா நம்முடைய பிரதமர் பீகார் மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதாவது தமிழக மக்களையும் இழிவுபடுத்துவது மாதிரியாக பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்குது. ஒரு பிரதமர் இப்படி நடந்துடலாமா, இப்படி பேசலாமா, இது அவருடைய பதவி அல்லது பொறுப்புக்கு அழகு சேர்க்குமா, இப்படிப்பட்ட விவாதங்கள் தொடர்ந்து இன்னைக்கு விவாத மேடைகள்ல அரங்கேறிட்டே இருக்குது. நம்மளும் இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பீகார் மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் இப்போ நவம்பர் 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டங்களாக நடைபெறுறதும் அதற்கான அந்த தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்துல இருக்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப அதுல பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்த நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க, துன்பத்திற்கு ஆளாகிறாங்க, அவர்களை தமிழ்நாட்டினுடைய திமுக துன்பப்படுத்திட்டு இருக்குது இப்படி சொல்லி பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு இன்னைக்கு பெரிய அளவில் அது எதிர்ப்புக்குள்ளாகி இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறாரு ட்விட்டர்ல. பிரதமர் அடிக்கடி அவர் எல்லா மாநிலங்களுக்குமான பிரதமர் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறாரு அப்படிங்கிறத முக்கியமான ஒரு கருத்தா சொல்லி இது இப்படி அவர் பேசியிருக்கிறது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல், இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்கிறாரு. அப்போ நம்ம இப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பீகார் மக்கள் இங்கே துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் திமுக அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கே மற்ற எல்லாரும் அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்போ ஏன் இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரல்களை வலுவாக ஏன் பதிவு செய்யலை, அந்த மக்களுக்காக போராட்ட களத்தில் ஏன் குதிக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிற்குது. உண்மையிலேயே இப்படி பேசியிருந்தா அல்லது இந்த பீகார் மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி திமுக நடந்திருந்தாலோ அல்லது அவர்களை துன்பப்படுத்தியிருந்தாலோ இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சர்களும் எத்தனையோ தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இதை கட்டாயமா சுட்டி காட்டி பேசியிருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய குறைகளை தமிழ்நாட்டில் இதை பேசியிருக்கலாம். நீங்க இப்படி திமுக கட்சி இப்படி நடந்துடுது, இது சரியில்லை அப்படின்னு பேசியிருக்கலாம், கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். ஒரு பிரதமருங்கிற முறையில அதெல்லாம் அவர் செய்திருக்கணும். ஆனா இதெல்லாமே பேசாம நம்ம மாநிலத்துல நம்மளை பற்றி பேசாம இன்னொரு மாநிலத்துல போய் அங்க உள்ள தேர்தல் நேரத்துல இப்படி பேசுவது எந்த வகையில ஒரு நியாயம் அப்படின்னு தெரியல. அதாவது ஒருத்தர் உள்ள குறைய அவங்ககிட்ட நேர்ல பேசுறது தான் சரியா இருக்கும், அவங்க தங்களை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னொரு இடத்துல போய் நின்று பேசுறது கட்டாயமாக அது இந்த பாதிக்கப்படக்கூடிய இந்த மாநிலத்துக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. அது மட்டும் இல்லை, அந்த மாநிலத்து மக்களை நம்முடைய மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்யக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம மக்களை அங்கே ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா அப்படி உணர்ச்சி அளவில் எல்லாரும் கொந்தளிப்பாங்க. ஒரு பிரதமர், நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் இந்த வேலையை செய்யறது சரியான ஒரு அணுகுமுறையா இல்லை. இப்படி ஒருவேளை மக்கள் கிளர்ந்தெழுந்தா கூட அதை அமைதிப்படுத்தி இல்லை பேசலாம், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அதை சமாதானப்படுத்துவதற்கான வழிவகைகளை பற்றி தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் யோசிக்கணும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமருங்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கான பிரதமர் மட்டும் இல்லை, அல்லது அவர்களுடைய அந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பிரதமரே இல்லை. இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரதமர் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், மகாராஷ்டிராவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அப்படியா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். பிஜேபியினுடைய பிரதமர் அப்படியா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம், நிச்சயமா சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னா அந்தந்த மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மாநில முதல்வர்கள். பிரதமர் எனப்படுபவர்
ஒரு நாட்டுக்கே, நாடு முழுவதும், நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானவர். அப்போ அவர் எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி தான் யோசிக்கணும். நம்ம இதை போய் இங்கே பேசணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் இதை பேசணும் அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு சிக்கலில் போய் முடியுமே, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலை, மொத்தத்திலே நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குமே, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்க, இங்க உழைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, தொழிலாளர்களா இருக்கக்கூடியவங்க, நாங்க இங்க நன்றாக கவனிக்கப்படுகிறோம், நல்ல சந்தோஷமா வேலை செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் தான் நம்ம இங்க சேஃப்டியா ஃபீல் பண்றோம். நம்ம ஊர்ல ஒண்ணுமே வேலை இல்ல, எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஊர்ல கொஞ்சம் சண்டை அதிகமா ஆகும், யாரும் வாழ விட மாட்டாங்க, போலீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பாத்துக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் வண்டியில அப்பப்போ சுத்திட்டே இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அதுக்குதான். அப்ப இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒரு சுமூகமான, எல்லாரும் ஒரு உறவோடு எல்லா மாநிலங்களும் ஒரு ஐக்கியமாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலையை எப்படி உருவாக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதுவும் இப்போ ஒரு தேர்தல் நேரத்துல இப்படி சொல்லி அதுல ஏதோ ஆதாயம் தேடுவதற்காக இப்படி செய்யறாரோ, அல்லது இதுக்கு முன்னாடி இதை பற்றி உள்ள விமர்சனங்களை எல்லாம் வச்சிருக்கலாம். திமுக அப்படியே நடந்திருந்தாலும் திமுகவின் மீது அவர்கள் விமர்சனங்களை வைத்திருக்கலாம், அதுக்கு என்ன தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை யோசித்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி பேசிருக்கிறது தேர்தல் நேரத்துல ஏதாவது ஆதாயம் தேடி, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்குதா அப்படிங்கிற அந்த வெறுப்பை உமிழ்வதாக தான், வெறுப்பை கக்குவதாக தான் நம்ம பார்க்க முடியுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமர் அங்கக்கூடியவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த பொறுப்பு அல்லது அந்த பதவி மிகப்பெரிய பதவி இல்லையா, நாட்டினுடைய மிகப்பெரிய பதவி. அப்ப அது அதில் இருக்கக்கூடியவங்க ஒரு கண்ணியத்தோட, அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, கண்ணியத்தோட நடந்துவிடணும், நடுநிலைத்தன்மையோடு எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்புலையாகும். அந்த பொறுப்புல இருக்கவங்க பொறுப்போடு நடந்துவிடணும். அதுக்கு முன்னாடி அந்த பொறுப்புல வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய பிரமுகராக இருந்திருக்கலாம், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கலாம். ஆனா இந்த பொறுப்பில் வந்த பிறகு அவர் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறது சாதாரண மக்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண மக்கள் நிலையில இருந்தா நான் யோசிக்கிறேன், இதை அப்படி அதை யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையை பற்றி இன்னொரு பிள்ளைகிட்ட கோல் மூட்டி கொடுக்கறதுனால அந்த பிள்ளைகளுக்கு இடையில உள்ள உறவு வளரவே செய்யாது. அந்த பிள்ளைகளுக்கு இடையில சண்டையும் கொலையும் பழி வாங்கக்கூடிய எண்ணமும் பிரிவினையும் தான் மேல மேல உண்டாகிட்டே இருக்கும். நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க உள்ள குறைய போய் இன்னொரு இடத்துல பேசும்போது இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனையை மூட்டி விடுறது, கோல் மூட்டி விட்டு அதை அவங்க ரெண்டோரும் அடிச்சு விடுறத பார்த்து ரொம்ப குளிர்காயிற மாதிரியான ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை மோசமானது. நம்ம இயற்கைகிட்ட இருந்து நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்படிப்பட்ட பொதுவான பொறுப்புகளில் இருப்பவர்கள் கட்டாயமாக இயற்கையை பார்த்து நிறைய விஷயங்களை படிச்சுக்கிடணும். இயற்கை அப்படின்னு சொல்லும் போது இந்த சூரியனையும் மழையை நம்ம எடுத்துக்கிடுவோமே, சூரியன் முதல்ல பார்ப்போம். சூரியன் இவங்கெல்லாம் எனக்கு பிடிச்சவங்க, இவங்க எனக்கு பிடிக்காதவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அதனால் நான் இவங்களுக்கு மட்டுமே நான் என்னுடைய கதிர்களை வீச செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டுமே சூரிய ஒளியை கொடுத்துட்டு இருக்குதா? இல்லை. அதே மாதிரி மழை, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால இவங்க மேல நான் மழை பொழிய விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மழை பொழியாம இருக்குதா? இல்லை இல்லையா? எல்லார் மேலையும் ஒரு பர்டிகுலர் இடத்துல மழை இருக்குதுன்னா அங்க இருக்க நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் அந்த மழை பொழிகிறது. அதே போலதான் சூரியனும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார் மேலையும் அது தன்னுடைய கதிர்களை வீச செய்கிறது, ஒளி பரவ செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பொதுவான பொறுப்புகள்ல இருக்கவங்களுக்கு வேணும். என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்னுடைய ஆட்சியின் கீழ் உள்ள மக்கள், எல்லா மாநிலமே என்னுடைய மக்கள். அதுல ஓர வஞ்சனை காட்டவே கூடாது. ஜிஎஸ்டி அது கொடுக்கறதுல கூட எவ்வளவு ஒரு பாரபட்சமான ஒரு நிலை. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அல்ல தமிழ்நாட்டின் உரிமைகளை கிடைக்க செய்வதில் அது இழுத்தடிப்பு செய்யறது, அதெல்லாம் ஒரு துர்மாதிரியான ஒரு செயல். ஆனா இந்த ஒரு மோசமான மனப்பான்மை இன்னைக்கு ஒரு நோயாக வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு நினைச்சு சொல்லலாம். மேல் மட்டவங்கள்கிட்டையும் இது நல்லா கணிசமான அளவில் இருக்குது. அதே போல கீழ்மட்டங்களில் உள்ளவங்ககிட்டையும் இது கணிசமான அளவில் இருக்குது. எங்கெல்லாம்
வெறுப்பு அரசியல் வேலை செய்கிறதோ அங்கெல்லாம் இதுக்கு பஞ்சமே இல்லை. பொறுப்புல வந்த உடனே நம்ம வந்து பழி வாங்கணும், பழி தீர்த்து கொள்ளணும், சண்டையை மூட்டி விடணும், பிரிவினையை உருவாக்கணும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து எல்லாரையும் அடக்கி ஆளணும். இப்படிப்பட்ட மனோபாவம் அல்லது ஒரு மனப்பான்மை தான் இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட இருக்கிறத பார்க்குறோம். அது வேகமாக பரவி வர்றது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான எதிர்காலத்தை வலியுறுத்துறதா இருக்குது. நல்ல அடையாளமாக தெரியவே இல்லை. இந்த மோசமான மனப்பான்மையை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ளாட் டயர், காத்தில்லாத ஒரு டயர் கார்ல இருக்குது. அந்த காரால தன்னை நினைச்ச இடத்துக்கு அது கார் ஓட முடியுமா? ஓட முடியாது. அந்த ஃபிளாட் டயரை மாத்தினாதான் அது மூவ் பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். அப்படிதான் இந்த பேட் ஆட்டிடியூடு, அது வந்து ஃபிளாட் டயர். அதை யார்கிட்ட இருந்தாலும் சரி, நாட்டின் தலைவர்கள்ட்ட இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அது வந்து மாற்றணும். இப்ப நல்லவர்கள் நல்லது செய்யும் போது அது தலைவர்களா இருந்தாலும் ஏன் அவங்களுக்கெல்லாம் பாராட்டு தேவையில்லையா? அவங்களாம் தலைவர்கள் தானே, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அவங்களையும் தட்டி கொடுத்து பாராட்டணும். அதே நேரத்துல அவர்கள் செய்வது மோசமான காரியங்களாக இருந்தால் கட்டாயமாக இடித்துரைக்க வேண்டிய கடமையும் மக்களுக்கு இருக்குது. எல்லாரும் ஓர் அணியில நின்று ஒற்றுமையா செயல்பட்டாதான் மாநிலத்தை, நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து வளர்ச்சியை கொண்டு வர முடியும், மாநிலத்தின் உரிமைகளையும் நம்ம மீட்டெடுக்க முடியும். இது அந்த கட்சியை பற்றி தானே சொல்லியிருக்காங்க, எங்க கட்சியை பற்றி சொல்லல, நான் இதை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மௌனம் காத்துக்கிட்டு இருந்தா, அல்லது அவங்களுக்கு வந்தது அவங்களே பார்த்துட்டு எனக்கு என்ன வந்து அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க கட்சிகளை பார்த்துக்கிட்டதுல வந்து ஒரு சுயநல போக்கை கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த 4 மாடு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4 மாடும் ஒற்றுமையா நிற்கும் போது அது யாராலையும் வீழ்த்த முடியல. ஆனா 4 மாடுகளும் தனித்தனியா ஆனபோது அதில் வீழ்த்துவது எளிதாக இருந்தது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும், ஒரு கட்சியை பற்றி சொன்னா என்ன, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கக்கூடிய அல்லது இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சு என்கிற ஒரு அடிப்படையில எல்லாருமே ஒன்றிணையணும். இந்த இப்படிப்பட்ட பேச்சுகளை தமிழ்நாட்டை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வலுவான குரல் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அவர் தன்னுடைய அந்த பேச்சை திரும்ப பெறணும் கூடிய குரல் வலுவாகி கொண்டே இருக்கிறது. அதுல நம்முடைய குரலும் ஒரு சிறு துளியாவது இருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கிடணும். சுயநல போக்கை எல்லாம் கடந்து நம்ம எல்லாருமே ஓர் அணி, ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் என்ற உணர்வோடு தொடர்ந்து நம்ம உழைத்தோம் என்றால் தேடும் விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.